ஹலோ அன்பு நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா விடாமுயற்சியோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். I am not here to fight. விடாமுயற்சி வந்து இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் வந்து 50 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தை வந்து மகிழ் திருமேனி வந்து இயக்கியிருக்கிறாரு. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா அஜித், அர்ஜுன், திரிஷா, ரெஜினா, ஆரவ் முக்கிய கதாபாத்திரத்தில் எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து யாரை காமிப்பாங்கன்னா நம்ம தலைவரையும் நம்ம அஜித்தையும் திரிஷாவையும் காமிப்பாங்க. இவங்க வந்து நல்லா காதலித்து லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஆகுனா குழந்தை நிற்காமல் ஒரு பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகியிருப்பாங்க. இந்த கட்டத்தில் வந்து அவங்க மறுபடியும் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சேர்ந்து கொஞ்சம் தூரம் பேசிக்கிட்டு இருக்கல, அப்போ வந்து சரி விடு, நான் உங்கள் வீட்டில் போய் நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் வந்து ஒரு காரில் ஏற்றிட்டு அவங்க வந்து போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கல அஜர்பைஜான் இருக்குல்ல, அந்த பாலைவனத்தில் வந்து போய்கிட்டே இருப்பாங்க. போய்கிட்ட இருக்கல திடீர்னு வந்து கார் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். பிரேக் டவுன் ஆகணும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி ஆச்சுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அஜித் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பார். அந்த டயத்தில் ஒரு ட்ரக் வரும். அந்த ட்ரக்கில் வந்து அர்ஜுனும் ரெஜினாவும் வந்து வருவாங்க. வந்தப்போ என்ன ஆச்சு எப்படி ஆச்சு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னு தெரில, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த திரிசாவை மட்டும் கூட வந்து ஏற்றிட்டு அப்படியே வந்து போயிடுவாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கல அங்கே வந்து ஒரு 4 பேர் என்ன பண்ணுவாங்க, காரில் வந்து அங்கே இங்கேயும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்களே வந்து காமிக்க மாட்டாங்க. ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கும் தெரியாது. வருவாங்க போவாங்க வேணுக்குனே வந்து அஜித்திட்ட வந்து வம்பளத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து அஜித் வந்து மாசாக வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் போடுறத மட்டும் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து சொதப்பட்ட மாதிரி அடி வாங்கிட்டே இருப்பார். நல்லா குமுறுவாங்க. இவர் திருப்பி கூட அடிக்க மாட்டார். அந்தளவுக்கு வந்து இதில் வந்து ரொம்ப சொங்கித்தனமாக வந்து நடிச்சிருப்பார். அப்புறம் வந்து என்னாகும், சரின்னு சொல்லிட்டு ட்ரக்கில் வந்து ஏற்றிட்டு போய் விட்டார்ல, விட்ட உடனே ரெண்டாவது வந்து அவங்க வந்து இவரே வந்து திருப்பி கூப்பிட வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பார். அவங்க கடைசி வரைக்கும் வரைய மாட்டாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த மாதிரி நம்ம பொண்டாட்டியை கூட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போவார். போனோடனே அங்கங்கே தேடி அப்படி தேடி கடைசியில் வந்து அங்கே வந்து அர்ஜுனை கண்டுபிடிச்சிடுவார். அர்ஜுனை கண்டுபிடிச்ச உடனே இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி யார் நீங்கள் யாருன்னே தெரியாது, நீ உங்கள் ஒய்ஃபை நாங்கள் எப்போ கூட்டு வந்தோம் அப்படி சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க, என் ஒய்ஃப் நீங்கள் தானே கூட்டு போனீங்க, நீங்கள் மட்டும்தாங்க தனியாக இருந்தீங்க, நாங்கள் சும்மா தான் போனோம், உங்கள் ஒய்ஃப்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணுவோம், இல்லடா என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவார். போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள என்னவாங்க சரியாக வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ஒரு மதிக்க மாட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 4 பேர் வருவாங்க. இந்த ஆரவு இருக்காங்களே அவங்களோட கேங் தான். அவங்க வருவாங்க. வந்து அஜித்தை வந்து மறுபடியும் வம்பளத்துட்டு அஜித்தை வந்து அடித்து அங்கிட்ட இங்கிட்டும் போட்டு கீழே தள்ளி விட்ருவாங்க. தள்ளி விட்டோன்னா அஜித்தை வந்து கொப்பரடிக்க வந்து கீழே விழுந்துருவார். இப்படி கீழே விழுந்து மறுபடியும் வந்து எந்திரிச்சிட்டு போயிட்டு அவர் வந்து ஒரு துப்பாக்கி வச்சுருப்பாங்களே, அந்த துப்பாக்கியை பிடிங்கிட்டு இப்படி மிரட்டிக்கிட்டே இருப்பார். அந்த மிரட்டுற தான் வந்து மாசு. மற்றபடி வந்து அஜித் வந்து இந்த படத்தில் வந்து ஃபைட்டு எதுவுமே வந்து போட மாட்டார். கடைசி வரைக்கும் ஃபைட்டே போட மாட்டார். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து அர்ஜுன்கிட்ட போயிட்டு கேட்கல, அர்ஜுன் வந்து ஃபைட் போட்டு இந்த மாதிரி வந்து ஒய்ஃபை நான் தான் கடத்தினேன், என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் என்ன பண்ணுவார், இவரை போட்டு குமுறிடுவார். குமுறனோடனே இவர் மறுபடியும் என்னடா இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் அப்படி இப்படின்னு சண்டை போட்டு அது இதுன்னு பண்ணி கொஞ்சம் ஃபைட் பண்ணி பார்ப்பார். ஆனால் அவர் வந்து ஃபைட்டே வந்து வராது. அந்தளவுக்கு வந்து அஜித் வந்து அந்தளவுக்கு மகிழ் திருமேனி வந்து பயன்படுத்தியிருக்காரு இந்த படத்தில். இது வரைக்கும் தலைன்னு பார்த்தாலே அஜித்துன்னு பார்த்தாலே வேறு லெவலில் வந்து பயங்கரமாக வந்து ஃபைட் போடுற அஜித்தை தான் பார்த்துருப்போம். ஆனால் இதில் வந்து ரொம்ப வந்து அஜித்தை வந்து வச்சு செஞ்சுருக்காரு நினைக்கிறேன். ஏன் அஜித் முன்னேறக்கூடாது வச்சு செஞ்சுருக்காங்க என்னன்னு தெரியல. இந்த படத்தில் வந்து 50 கோடி 100 கோடி பட்ஜெட்டே தேவையில்ல. 4 ஸ்க்ரீன் வச்சு அந்த பாலைவனத்துலையும் ஒரு 5 பேரை வச்சு வந்து நடிக்க வச்சிடலாம். இதில் வந்து பட்ஜெட்டே ஆகாது. சம்பளம் கொடுக்கறதுக்கு வேணால் பட்ஜெட் ஆகலாம். இதெல்லாம் வந்து 100 கோடி பட்ஜெட்டு 200 கோடி பட்ஜெட்டுன்னு சொன்னோன்னா இந்த படத்தை பார்க்குறவங்க உங்களுக்கே தெரியும், இது நம்பாதீங்க. இந்த படத்தை கடைசியில் அவ்வளோதான். என்னாச்சு அப்படின்னா திரிஷா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கே வந்து அர்ஜுனும் ரெஜினாவும் வந்து அந்த எல்லா பொண்ணுங்களையும் வந்து கடத்தி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இது பண்ணி ஏதோ விற்பாங்களாம். இதுதான் கதை. படத்தில் வந்து வேறு எதுவுமே கதையே கிடையாது. இந்த படத்தை தான் வந்து அப்படி இப்படின்னு துள்ளுவாங்க. கதைன்னு ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து ஒருமே கதையும் கிடையாது, எதுவும் கிடையாது.
சும்மா வந்து ஃபேன்ஸ் வந்து அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அஜித் ஃபேன்ஸாக தான் ஒரு கட்டத்தில் இருந்தேன். ஆனால் அந்த படத்தை பார்த்தோன்னே கடைசியில் அஜித்தே இப்படி நடிச்சிருக்காங்களா, அஜித்தே வச்சு செஞ்சிட்டாங்களா, ஏதோ ஒரு 10 நிமிஷத்தில் அந்த படத்தை எடுத்து முடிச்சிடலாங்க. அதுதான் இது வந்து வருஷக்கணக்கில் வந்து எப்போ வரும்லாம் எதிர்பார்க்க தேவையில்ல. 10 நிமிஷத்தில் எடுத்து முடிக்கிற அளவுக்கு தான் கதையும் இருக்குது, அதோட கான்செப்டும் இருக்குது. 4 ஸ்க்ரீன் அஜர்பைஜானில் போகிறாங்க, அங்கே ஏதோ ஒரு மொழியில் பேசுகிறாங்க. அவங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. என்னென்னமோ பேசுகிறாங்க, டைட்டில் கீழே போடுறாங்க, நமக்கு படமே புரிய மாட்டேங்குது. டைட்டில் வாசிக்கிறதே அதுவும் பச்சை கடலில் போட்டிருக்காங்க, நமக்கு அதுவே புரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து இந்த படத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 2.5 தான் கொடுக்கலாம். ஏன்னா அஜித்துக்காண்டி அவரோட நடிப்புக்காண்டி கொடுக்கலாம். ஆனால் அஜித் அந்த படத்தில் வந்து ரொம்ப வந்து வச்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.